Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் டிப்ஸ் தான். அதாவது உங்களுடைய பேஸ் மேக்கப் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் மெயின் ப்ராடக்ட்டு உங்களுக்கு பேஸ் மேக்கப்பில். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய நார்மல் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷனை வந்து மாற்றலாம்ங்கிறது தான் இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். அட் த சேம் டைம் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான் இது. பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அதர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 2-in-1 ஒரு இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு, அதுக்கு மேலே வந்து யூஸ் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து யூஸ்வல் டைம் வந்து நல்லா ஸ்டேயிங் பவர் நல்லாயிருக்கும், ஸ்மூதராக இருக்கும், ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷாக உங்களுக்கு வந்து இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கேக்கி பேட்சி லுக்கும் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. நல்லா பிளரிங் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் ஆயிலி ஸ்கின், நீங்கள் வந்து மேட் ஃபவுண்டேஷன் போய்க்கலாம். ட்ரை ஸ்கின் அப்படின்னா டிவி ஃபவுண்டேஷன் வந்து போய்க்கலாம். காம்பினேஷன் ஸ்கின்னா ஹைட்ரேட்டிங் ஆர் சீரம் ஃபவுண்டேஷன், நார்மல் ஸ்கின்னாக நீங்கள் அந்த மாதிரி வந்து போய்க்கலாம். லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து போய்க்கலாம். பட் ஓவராலாக லிக்விட் ஃபவுண்டேஷன் எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் ஆயில் ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குற லிக்விட் ஃபவுண்டேஷன் எல்லா ஸ்கின் டைப்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கினுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஆயிலி, அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஃபவுண்டேஷன், உங்களுக்கு சூட் ஆகிற ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. மேக் ஷூர் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஒத்து வர மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறங்க. மேக் ஷூர் உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு மேட்சிங் ஷேடாக வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மேட்சிங் ஷேடாக ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு வந்துட்டு என் ஸ்கின் கலருக்கு ஆப்டானது. ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின் கலரை ஒரே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வரும். டிபெண்ட் அப்பான் நீங்கள் யூஸ் பண்ணுற கவரேஜை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு. ஸோ மீடியம் டு ஃபுல் கவரேஜ் இருக்குது, லைட் டு மீடியம் கவரேஜ் இருக்குது. மோஸ்ட்லி இப்போ வர ஃபவுண்டேஷன் எல்லாமே ஒரு மீடியம் கவரேஜ், மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ ஒரு ஈவன் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வரும். ஸ்கின்னை வந்துட்டு ஸ்கின் இருக்கக்கூடிய மைனரான டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், டிஸ்கலரேஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டோன் பண்ணும். அட் த சேம் டைம் அதிகமான உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் பேச்சஸ் இதெல்லாம் வந்து ஸ்கின்னில் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டர் வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டு தென் நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மைனரான இதாக இருக்குதா டேரெக்டாக நீங்கள் இதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டர் போட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அது மீடியமாக ஸ்கின்னில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மீடியம் டு ஹையாக இருக்கிறவங்க, லோவாக இருக்கிறவங்க நல்ல கவரேஜ் வந்து பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட்டிஃபையிங் ப்ரைமர். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு மேட்டிஃபையிங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஒரு ஜெல் பேஸ்ட் மேட்டிஃபையிங் ப்ரைமர். இந்த ப்ரைமர் இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனோடு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனோட கன்சிஸ்டன்சியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனோட கன்சிஸ்டன்சி நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு மாறிடும். ஸோ தேவைப்படுற அளவு நீங்கள் எடுத்துக்கிறங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்படி மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அட் த சேம் டைம் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் அண்ட் பிளெண்டர். ப்ரெஷ், பஃபிங் ப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபவுண்டேஷனையும் ப்ரைமரையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது அவ்வளோ நல்லா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு மேலே டேரெக்டாக கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். செப்பரேட்டாக ப்ரைமர் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்படி ப்ரைமர் போட்டு அதுக்கு மேலேயும் கூட போடுறதுனால போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். இன்னுமே உங்களுக்கு டபுள் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அது நம்ம செப்பரேட் வீடியோவில் வந்து பார்ப்போம். அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ உங்கள் நோஸ், மவுத் ஏரியா அந்த ஏரியா நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. நல்லா அந்த போர்லெஸ் ஃபினிஷ்லாம் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும் ஸ்கின்னில் வந்துட்டு. மைல்டான மோஷனில் இந்த மாதிரி பேட்டிங் மோஷனில் இது பண்ணிக்கிறங்க. ரப் பண்ணும்போது மைல்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க. ஓகே, நான் ஒரு மீடியம் கவரேஜான ஃபவுண்டேஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபுல் கவரேஜ் வேணால் நான் இன்னும் லேயர் பில்டப் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு வந்து போதுமானது, இதே எனக்கு போதுமானது எனக்கு வந்துட்டு. ஓகே, கொஞ்சமாக நீங்கள் ஐலைட்டில் போகிறண்டா கூட போய்க்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். அது ஒரு ஐஷேடோக்கு பேஸ் மாதிரி கூட வந்து ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இப்படி தான் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்ளை பண்ணிட்டு நெக்கை மறந்துடாதீங்க. நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. மேக் ஷூர் நீங்கள் எக்ஸ்ட்ரா லேயர் எந்த இடத்துல உங்களுக்கு கவரேஜ் வேணுமோ அங்கே கூட கொஞ்சம் ஃபவுண்டேஷனை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
மோஸ்ட்லி இந்த ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இருக்கிற ஏரியாவில் தான் அதிகமாக தேவைப்படும். ஸோ நல்லாவே இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் blend பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ நீங்கள் நல்ல பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாயை சுற்றி கூட அப்ளை பண்ணிக்கிறோங்க. சம் பீப்புளுக்கு டார்க்னஸ் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு தென் நீங்கள் லேயரிங் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ கைஸ் இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்குங்க, நீங்கள் நல்ல ஒரு லூஸ் பவுடர், ஒரு காம்பாக்ட் பவுடர் வச்சு நீங்கள் நல்லா உங்கள் ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈவன் ட்ரான்ஸ்லூசன்ட் லூஸ் பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ட்ரை காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குங்கன்னா டீ ஜோன்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா டீ ஜோன்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி மற்ற இடத்த வந்து விட்டுடலாம். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெயின் பவுடர் வேண்டாம், செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் இப்படி மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் இதை மிக்ஸ் பண்ணி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ லிக்விட் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்டிஃபைங் ப்ரைமர், இது ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடும்போது உண்மையிலே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். யூஸ்வல் ஸ்டெயின் பவரோட நல்லா இருக்கும். அட் சேம் டைம் ஸ்கின் நல்லா பிளர்டாக, ஸ்மூத்தாக, சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஃபினிஷாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்துட்டு. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்க, எல்லா ஸ்கின் டைப்ஸ் உள்ளவங்க தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ப்ரைமர் மட்டும் நீங்கள் மேட்டிஃபைங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபவுண்டேஷன் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு உள்ளது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமர் மட்டும் மேட்டிஃபைங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களோட ஃபவுண்டேஷன் அந்த கிரிப்பிங்கை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இன்னுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது போட ப்ராடக்ட் வந்து நல்லா லாங் லாஸ்டிங் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். உங்கள் ஸ்கின்லேயே நல்லா கம்ஃபர்டபுளாக போய் ஷிஃப்ட் ஆகி உட்காரும். ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு நிலச்சிருக்கும். அந்த ஃபவுண்டேஷனை கேக்கி பேட்சி அவங்களுக்கு வந்து காட்டாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ராடக்ட் எல்லாம் நைக்கா, அமேசான், பர்பிள் இருக்கும். செக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ நீங்கள் அஃபோர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரக்ஸோவில் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஹையனில் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்கள் விருப்பம். மேக்கப் ஹேக் எப்போவுமே தப்பாது. ஒரு சில மேக்கப் ஹேக் வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ, டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.